ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிஷாந்த் ஹெல்த் ஃபிட்னஸ். நாம் இந்த வீடியோவில் தூங்குவதனால் ஏற்படுற நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா மனிதர்களுமே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு டயர்டாக தான் செய்கிறோம். யாரும் சும்மாலாம் இருக்கிறதில்ல. அட்லீஸ்ட் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணியாச்சும் டயர்ட் ஆகிடுறோம். ஸோ அந்த டயர்டை போக்குறதுக்கு நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரே விஷயம் தூக்கம். அந்த தூக்கம் எல்லாத்துக்கும் முக்கியமானது. எல்லாருமே டைமிங்க்கு தூங்கணும். அந்த டைமிங்னு பார்த்தீங்கன்னா 9லேருந்து 3 அல்லது 9லேருந்து 4 மணி முடி தூங்குறது ரொம்பவே நல்லது. நீங்கள் மீறினா 10 மணிக்கு கூட போய் தூங்கிடுங்க. ஏன்னா நம்ம நல்லா தூங்குறதுக்கு 11 மணி ஆகிரும். அதாவது 1 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த 11 மணிங்கிற டைமில் நமக்கு ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் பேர் மெலட்டானின். அந்த ஹார்மோன் எதுக்கு சுரக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லாக டயர்ட் ஆகிருப்போம் பார்த்தீங்களா, நம்மளோட பாடியை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த ஹார்மோன் சுரக்குது. ஸோ நம்ம அந்த நேரத்தில் தூங்காமல் நம்ம உட்காந்து ஃபோன் நோண்டிட்டோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா, அந்த ஹார்மோன் சுரக்காமல் அது மறுநாளுக்கு தான் அதுக்கப்புறம் சுரக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். நம்ம மறுநாள் நம்ம எல்லா நேரமும் தூங்காமல் 12, 1 மணி 2 மணிக்கு முடி நம்ம தூங்காமல் இருந்தோம்னா, நமக்கு தான் நம்மளோட உடம்புக்கு தான் கெட்டது. ஸோ எல்லாருமே அந்த 9 to 10க்கு நம்ம தூங்குறதுக்கு பார்த்துக்கோங்க. நீங்கள் காலையில் 4, 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு தூக்கமும் வராது. நான் சொன்ன இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே அதிகாலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிருவீங்க. எந்த ஒரு அலாரமும் தேவையில்லை. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.